தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட ஊடகவியலாளர் அன்பழகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த கரூர் விவகாரத்தை மையமாக வச்சு தாவேக கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு தாவேகா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லைன்ற பதிலை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வழக்கு அது. சில அந்த வழக்கு பொதுநல மனுவாக மதுரை அட்வொகேட் செல்வகுமார் அவர் தான் இந்த மனுவை தாக்கல் செய்கிறாரு. அவர் என்னென்ன முக்கியமான சில விஷயத்தை வச்சுருக்காரு, ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கிளியராக வச்சுருக்காரு. என்னென்னலாம் அவர் வச்சுருக்காருன்னு பார்த்துட்டு என்னென்ன ப்ரேயர்ஸ் அவர் வச்சுருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தைகளை அரசியல் நிகழ்ச்சிகளை பயன்படுத்தக்கூடாது, ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தெளிவாக அந்த கைட்லைன்ஸை கொடுத்துருக்கு. அந்த சட்டம் இங்கே மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாரு. அதே மாதிரி தேர்தல் நடத்தை விதிகளை இதுவும் புறக்கணிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாரு. ஸோ எப்படிலாம் ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைசேஷன் செய்யக்கூடாதோ அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைசேஷன் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு முழுக்க பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. அவர் பொறுப்பற்ற முறையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு. ஸோ கட்டாயம் அவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன மனுவில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா முக்கியமான குற்றவாளியாக விஜய் இருக்கிறாரு. அவர் இந்த வழக்கில் பாதிக்கப்படக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக வழக்கை பதிவு செஞ்சுருக்காங்க. ரொம்ப சாஃப்ட் செக்ஷனில் வழக்கை பதிவு செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நோட்டிஃபை பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான பல விஷயங்களை அவர் அதில் குறிப்பிட்டு, ஸோ மும்பை ஹைகோர்ட் ஏற்கனவே கடந்த காலத்தில் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்னென்னா, இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை அந்த விதியை மீறின சில கட்சிகள் இந்த மாதிரியான குழந்தைகளை இந்த மாதிரியான விஷயங்களை பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுத்திய விஷயத்துக்காக அந்த கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரியான தீர்ப்புலாம் கடந்த காலத்தில் நமக்கு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தாவேகா கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யணும் அப்படின்ற முக்கியமான விஷயம் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவர் வேறு என்னென்ன விஷயங்கள் வைக்கிறார் அப்படின்னா, இந்த விஷயத்தில் டிஜிபிக்கு ஒரு உத்தரவு கட்டாயம் போடணும். இனிமேல் ப்ராப்பரான ஒரு ரோட் ஷோக்கு எஸ்ஓபி நம்ம கைட்லைன்ஸ் ப்ராப்பரான கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணாமல் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இனிமேல் அனுமதி கொடுக்கக்கூடாது. அது வரையும் டிஜிபிக்கு எந்த அனுமதியும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஹோல்ட் பண்ணுங்கள், ஒரு உத்தரவு பிறப்பீங்க அப்படின்றத அவர் சில ப்ரேயராக முன் வைக்கிறாரு. இதெல்லாம் அவர் வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதெல்லாம் வச்சுட்டு முக்கியமாக இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. அது என்னென்னா, விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரியான குழந்தைகள் இந்த மாதிரியான பெண்களுடைய சாவு அங்கே நடந்திருக்கு, மரணம் நிகழ்ந்திருக்கு. ஸோ இழப்பீடாக 1 கோடி ரூபா அறிவிக்கணும் அப்படிங்கிறது இந்த இழப்பீடு தொகைங்கிறது ரொம்ப 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 சிறப்பமானது. ஸோ 1 கோடி ரூபா இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக இவ்வளோ விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. அவர் மென்ஷன் பண்ணி, ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு சுப்பீரியர் பவர்லாம் இருக்குது. அந்த சுப்பீரியர் பவர் என்னென்னா, இந்த மாதிரி நன்னடத்தை விதிகளை ஃபாலோ பண்ணாதது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை சரியாக பின்பற்றப்படாத அந்த கட்சியின் மீது அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு இது இண்டிவிஜுவல் பவரே இருக்குது. அந்த பவரை எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் அவர் வைக்கக்கூடிய முக்கியமான அந்த வாதமாக இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயத்தை அவர் கிளாரிட்டியாக ரொம்ப கிளியராக பார்த்துருக்கிறாரு. இவ்வளோ பார்த்த அந்த அட்வொகேட் அவர்களுக்கு தாவேகாங்கிற கட்சி ரெகக்னைஸ்டு பார்ட்டியா இல்லை நான் ரெகக்னைஸ்டு பார்ட்டி அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உண்மையிலே தாவேகாக்கு அங்கீகாரம் இல்லை. ஸோ எலெக்ஷன் கமிஷன் இந்த விஷயத்துக்கு இந்த வழக்குக்கு பதில் சொல்ல வந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி. ஸோ அதோட அங்கீகாரத்தை ரத்து பண்ண தேவையில்லை, பண்ண முடியாது, எங்களால் முடியாது. ஏன்னா அங்கீகாரம் இருந்தால் தானே ரத்தே பண்ண முடியும், அதை அங்கீகரிக்காமலே வச்சிருக்கோமே அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அன்டெஸ்டட் பார்ட்டி நம்ம பார்த்துருவோம். அவங்க அவங்களுக்கு வாக்கு வங்கி 10% இருக்குது, 5% இருக்குது, 20% இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் இதுவரை எந்த தேர்தலையும் அவங்க நின்னதில்லை. 2024 மக்களவை தேர்தலுங்கிறது ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் நடக்குது. ஆனால் இவர் பிப்ரவரியிலே 2024 பிப்ரவரியிலே கட்சியை லான்ச் பண்ணிட்டாருன்னு பார்த்தோம். அப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடியே லான்ச் பண்ணாலும் கூட அவர் மக்களவை தேர்தலில் பங்கெடுக்கல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் அப்போவே சொல்லிட்டார் 26 தான் என்னோட நோக்கம்னு சொல்லிட்டார். சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இடையில நடந்த ஈரோடு பை எலெக்ஷன் நடந்துச்சு, ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷனில் பங்கெடுக்கல. இபிகேஸ் இளங்கோவன் மரணத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்துச்சு, அங்கே பங்கெடுக்கல. விக்கிரவாண்டியில் எம்எல்ஏ டெத் ஆகிட்டார், அது அங்கே இடைத்தேர்தல் நடந்துச்சு, அதுலேயும் பங்கெடுக்கல. இந்த மாதிரி எந்த விதமான தேர்தலையும் அவர் பங்கெடுக்காமல் போயிட்டு இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு பங்கெடுத்தால் மட்டும்தான் கொஞ்சம் எதாவது ரெகக்னேஷன் பெற்றிருக்கும். அந்த எந்த விதமான ரெகக்னேஷனுக்கு அவருக்கு இல்லை. ஸோ அதனால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் வச்ச விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அவர் வச்ச இந்த 1 கோடி ரூபா இழப்பீடுங்கிற விஷயமா இருக்கட்டும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை அவர் பைக்கட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், எலெக்ஷனுடைய நன்னடத்தை விதிகளை அதை பிரேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே கிளியரான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறார் நீதி சட்டத்தின் கீழே இந்த விஷயத்தை வழக்கு பதிவு செய்யணும். குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யணும். சில சீரியஸான விஷயங்கள் வைக்கிறார். ஏன்னா குழந்தைகளை நீங்கள் ஈடுபடுத்திருக்கீங்க, அதாவது அது இண்டிவிஜுவலாக மக்கள் வந்திருக்காங்க, செஞ்சுருக்காங்க, மக்கள் அறியாமல் இருக்காங்க. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல, குழந்தைகளை வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, கர்ப்பிணிகள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அங்கே வந்துட்டாங்களே,
அப்போ நீங்கள் சொன்ன உங்கள் உத்தரவங்க என்னாச்சு, நீங்கள் கைட்லைன்ஸ் சரியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீது இவர் தார்மீக ரீதியாக பொறுப்பேற்க சொல்கிற விஷயம் கிளியராக இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து அவர் ரொம்ப காட்டமாக அந்த வழக்கு செல்வகுமார் வந்து ரொம்ப காட்டமாக பல்வேறு வழக்கின் கீழே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. ஸோ வந்து இந்த வழக்கு யார் பெஞ்சுக்கு வருதுன்னா வந்து தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா மற்றும் அருள்முருகன், நீதிபதி அருள்முருகன், இந்த 2 பேருடைய பெஞ்சுக்கு தான் இந்த வழக்கு வந்து வருது. முக்கியமான இந்த வழக்கில் என்னென்னா வந்து ஆல்ரெடி வந்து இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலும் பெண்டிங்கில் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ வந்து தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, சில விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய சப்ஜெக்ட்டில் இருக்குது, சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறிப்பாக வந்து இந்த SOP ஃபார்ம் பண்ணுறது, இந்த கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து இங்கேயும் ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்குது. ஸோ வந்து இது சார்ந்த SOP சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ப்ராப்பராக நாங்கள் வந்து ஒரு தனி அமர்வு தான் எடுத்து விசாரிக்க போது, மற்ற விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தின் கைட்லைன் அடிப்படையில் போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். தாவைக்காங்கிற ரெகக்னேஷன் இல்லை அப்படிங்கிறது இன்னும் பலருக்கு தெரியல போல இருக்குது அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே வந்து எலெக்ஷனில் பங்கெடுத்து தானே தெரியும். ஸோ வந்து அது இல்லை, எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராங்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ விஜய் எதிர்க்கிறவங்க யாருன்னா திமுக காரங்க மட்டும்தான் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது வந்து விஜய் எதிர்க்கக்கூடிய அவ்வளவும் வந்து திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரே இடையே வந்து அதை பிராண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நான் பார்க்குறேன். திமுக ஆதரவாளர்கள் விஜய் எதிர்க்கிறாங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே எதிர்த்து தான் இருக்காங்க. விஜயோடைய அரசியல் வருகை, அவர் வந்ததுலேருந்து அவர் வந்து திமுக அட்டாக் பண்ணி பேசினது, குறிப்பாக வந்து அந்த விக்ரவாண்டி மாநாட்டில் இருந்து விஜயோட அரசியலை கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு வந்து விஜய் வந்து திமுகவுடைய ஆதரவாளர்கள் வெளிப்படையாக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். அமைச்சர்கள் முதற்கொண்டு பலரும் எதிர்க்கிறாங்க, அதை நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் விஜயை எதிர்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே திமுக ஆதரவாளர்கள்னு சொல்லி பிராண்ட் பண்ண முடியாது. நான் வந்து நம்ம சேனலில் நான் கூட பல நேரங்களில் வந்து பல விஷயத்தில் வந்து விஜய் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜயுடைய அரசியல் அப்படிங்கிறது பார்த்தா கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்பு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா விஜயனுடைய அரசியல் ஓரளவுக்கு அவர்கிட்ட பொலிட்டிக்கல் தெளிவு இல்லை, நிறைய லேக்ஸ் இருக்குது, ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவே அவர் எமர்ஜ் ஆகலை, அவருடைய பார்ட்டி எமர்ஜ் ஆகலை, அவருக்கான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அவரோட கேடர்ஸ் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. இதெல்லாம் நம்மலாம் பேசணும்லாம் ஓகே. அவ்வளவும் இருந்தாலும் விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியும், நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். ரெண்டாவது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா திமுக அரசு சில இடங்களில் பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்களை வந்து விஜயுடைய அந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுத்துருக்காரு. நாங்கள் எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம், எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது, அதில் என்ன விஷயம் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்த்தியான பாலிடிக்ஸ் வந்துச்சு. ஒரு மாநில அரசுக்கு வந்து பலவீனமான எதிர்க்கட்சி அதிமுக இருக்குது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் விஜய் வருதுங்கிறது வந்து ஒரு ஆளும் அரசுக்கு ஒரு டஃப் இருக்க போது. ஸோ வந்து 2 பேரும் வரதுனால வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்க டிஎம்கே, எந்தெந்த விஷயத்தில் நம்ம செய்யணும், ஏன்னா நம்ம செய்ய விட்டால் அதிமுக மட்டும் கேள்வி கேட்கல, இந்த மாதிரி புதுசாக வந்திருக்க கட்சி கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற அளவில் வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டமாக இருக்க மாதிரி நம்ம பார்த்தோம். அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. ஆனால் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக விஜயை கொஞ்சம் கூட ஆதரிக்க வேண்டிய அந்த மென்டாலிட்டிலேருந்து நான் வந்து விலகிட்டேன். நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் விலகிட்டேன். பலரும் அப்படி தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்டில் வந்து அவருக்கு இருக்கிற பொறுப்பு அவர் வந்து கொஞ்சம் கூட அது வந்து இதை பொருட்படுத்தாமல் ரொம்ப மோசமான ஒரு தன்மையில் வந்து அவர் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணதாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ரசிக்கவே முடியல. இது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு உண்டான பண்பே கிடையாது. கிட்டத்தட்ட பேசிலாம் புளிச்சு போயிடுச்சு, அவ்வளோ விஷயம் நம்ம பேசிட்டோம். இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டுக்காக தான் வந்து விஜய் இன்றைக்கி வந்து நம்ம கட் அண்ட் ரைட்டாக எதிர்க்கிறோம். ஏன்னா அவருடைய இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அந்த இன்சிடென்ட் மூலமாக நம்ம அவரை பார்த்துட்டோம். அவர் யார், அவரோட விஷயம் என்னென்னு பார்த்துட்டோம். ஒருவேளை நான் நினச்சி பாருங்கள், நாளைக்கு இவர் கையில் ஒரு அதிகாரம் இருக்குன்னா அவரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்போ பாஜக எதிர்த்து நம்ம எவ்வளோ கேள்விகள் எழுப்புறோம், பிரதமர் மோடியை எதிர்த்து நம்ம எவ்வளோ விமர்சனங்கள் பண்ணுறோம். மோடி கொண்டு வந்திருக்க பல்வேறு திட்டங்களை எதிர்த்திருக்கோம். அந்த திட்டத்தினால் பாதிக்கப்படக்கூடிய மக்களோட பிரச்சனை நம்ம பேசி மோடி அரசு எதிர்த்திருக்காங்க. கடந்த காலத்தில் மோடி அவருடைய தமிழ்நாட்டில் வருகையை தடுத்திருக்காங்க. அவர் இங்கே மாநில அரசு மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது அப்போவும் எதிர்ப்புகள் இருந்திருக்கு, வெவ்வேறு தளத்திலிருந்து எதிர்ப்புகள் இருந்திருக்கு, சோஷியல் மீடியாவில் எதிர்ப்பு இருந்திருக்கு, பல நெருக்கடிகள் ஏற்படுத்தியிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இவங்களெல்லாம் கேள்வி கேட்க முடியுது நம்மளால். ஆனால் விஜய் போன்ற நபர்களை இந்த கரூர் இன்சிடென்ட்டில் அவர் யாராவது கேள்வி கேட்க முடியல. பார்த்தீங்களா, அவர் வீட்டுக்கு போய் கதை சத்திக்கிட்டார். அவர் எங்கே கேள்வி எழுப்ப முடிஞ்சு? சோஷியல் மீடியாவில் உங்களோட தனிப்பட்ட கருத்து தான் பதிவு செஞ்ச முடியுது தவிர அவர்கிட்ட கேள்வி எழுப்பி அவர்கிட்ட ஒரு பதிலை பெற முடியல. பிரதமர் மோடிக்கு அது வந்து அவர் சிஎம்மாக இருக்கும்போது ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்கிறார். அவர் வந்து பிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிற போக்கு அவர்கிட்ட இல்லாமல் போச்சு. ஆனால் இவர் வரும்போதே வந்து அந்த இடத்துக்கு வராரே, ரொம்ப மோசமாக இருக்குது. இவர்கிட்ட எப்படி நீங்கள் ஒரு பதில் கேட்டு பெற முடியும்? டோட்டலாக வந்து விஜயை வந்து இந்த இடத்துல நான் பார்க்குறேன், அவருக்கு வந்து அரசியல் பண்பே கிடையாது. கரூர் இன்சிடென்ட்க்கு முன்பு அவர் வரட்டும், ஓகே, அவரால் அது இம்பாக்ட் ஏற்படுது, ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டமாக இருக்கார், நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இவர் அரசியலுக்கு சாபக்கேடு, தமிழக அரசியலுடைய ஒரு பெரிய இழுக்கு தான் அவர் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிரச்சனை என்னென்னா கேடரிஸ்ட்டை மட்டும் கிடையாது,
அவர் கட்சியில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் தொண்டர்கள்லாம் இருக்காங்க. தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பக்குவப்படாத நபர்களாக இருக்காங்க, ஒரு பொலிட்டிசேஷன் ஆகாத நபர்களாக இருக்காங்க, ரொம்ப ஒரு அரகண்டாக நடந்துக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறதாக இருக்கட்டும், மரத்து மேலே ஏறி கிளை உடஞ்சி கீழே விழுறதா இருக்கட்டும், கூரை மேலே ஏறி உடச்சி விழுறதா இருக்கட்டும், ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து பொது சொத்துக்களை சேதம் ஏற்படுத்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கேடர்ஸ் மேலே இஷ்யூஸ் நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட கேடர்ஸ் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்க இவரை நம்ம எப்படி பார்க்குறது? சரி, அந்த இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இவர் ஓடி ஒழிஞ்சார், அந்த போக்கு நம்ம இவர்கிட்ட எப்படி பார்க்குறது? ஓடி ஒழிஞ்சது காவல்துறை தான் காரணம்னு சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் வேற விடுங்க. ஆனால் நீங்கள் எப்படி அந்த பிரச்சனை நீங்கள் அட்ரஸ் பண்ணி இவ்வளோ நாள் கழிச்சு, இவ்வளோ நாள் வரையும் நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த மக்களுக்கு? இவ்வளோ நாள் வரை அந்த 20 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்காம இன்னும் வந்து அதில் ஒரு அரசியலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த பணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது? அதுலேயும் இவ்வளோ தூரம் நீங்கள் பேக் அடிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அவரோட பாலிடிக்ஸ். ஸோ வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் விஜய் வந்து நம்ம வந்து தமிழக அரசியலுக்கே வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு துரதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் மக்கள் மத்தியில் இன்னும் அவருக்கான செல்வாக்கு குறையாம தான் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது மறுக்க முடியாது. நான் சொல்கிறது மறுக்க முடியாது. தமிழக மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். அந்த வீக்னஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, விஜய் போன்ற நபர்கள் எல்லாம் அரசியலுக்கு வராங்க. நான் விஜய் போன்ற நபர்கள்லாம் சொல்லி ஏன் அவர் இழிவாக பேச நினைக்க வேண்டாம். ஏன்னா அவருக்கு அதாவது கிரவுண்டில் இறங்கி மக்கள் இன்னும் ஒரு போராட்டம் பண்ணது கிடையாது. மக்கள் கஷ்டப்பட்ட நேரத்தில் மக்கள் கூட வந்து அவர் நின்று எங்கேயாவது போனார் வந்தார் அப்படின்ற மாதிரியான சேர்ந்த செய்தி நம்ம பார்க்கல. நம்ம தெரிஞ்ச வரையும் அவர் சினிமாவில் ஒரு உச்சக்கட்ட நடிகராக இருந்திருக்காரு. 0லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்தார். தன்னோட அப்பாவனால ஒரு பெரிய செல்வம் கிடச்சிச்சு, அப்படியே டக்குன்னு பெரிய ஆளாக வந்தார். ஓகே, ரைட். வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கிறவர் அப்படியே அங்கேருந்து டக்குன்னு சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படுறாரு. இது வந்து ஒரு பேராசையினுடைய ஒரு விளைவாக நம்ம அவர் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி ஒருத்தர் ஆசைப்படுறாரு. இந்த ஆசையை மக்களால் வந்து எப்படிப்பா இவருக்கு வந்து அந்த தகுதி இருக்கா, எப்படி இவர் அங்கேருந்து டக்குன்னு இந்த சீட்டுக்கு ஆசைப்படுறாரு, டைரெக்டாக டிஎம்கே அட்டாக் பண்ணி பேசுறாரு. சரி, டிஎம்கேல மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டதுக்காக கீழே இறங்கி கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணவே இல்லையா மக்களுக்காக? எதிர்க்கட்சி அரசியல் ஒரு அரசியல் இருக்குல்ல, இப்போ எதிர்க்கட்சி அரசியல் செய்கிறாரு. எதிர்க்கட்சி அரசியல் இப்படி பண்ணையார் மாதிரி பனையூரில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணுறதா எதிர்க்கட்சி அரசியலா? அது என்ன மாதிரியான அரசியல்? ஃபஸ்ட்டு அவரோட அலுவலகம் எங்கே கொண்டு போய் இந்த ஈஸியாக வச்சுருக்காரு அலுவலகத்தை. எத்தனை பேரில் அங்கே போக முடியும்? அலுவலகம் இங்கே இருக்க மத்திய சென்னையில் எங்கேயாவது சென்ட்ரலில் இருக்க மக்கள் எல்லாரும் வந்து போகிற மாதிரியான ஒரு இடத்துல வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு இவர் ரீச்சபிள் பர்சனாகவே இல்லையே. இவர் சார்ந்த செய்திகளை ஊடகங்கள் எப்படி விவாதிக்கிறாங்க? இவர் ட்விட்டரில் ஏதாவது பதிவு போட்டால், இவர் கட்சி நிர்வாகிகள் ஏதாவது ஒரு பதிவு போட்டால் தான் விவாதத்துக்கு வருது. மற்றபடி இவரோட சப்ஜெக்ட்ஸ் விவாதத்துக்கே இல்லை. இப்படி ஒரு அரசியல் தலைவர் இருப்பாரா? மக்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குது. அந்த பலவீனத்தை புரிஞ்சுட்டு தான் அந்த மாதிரி நபர்கள்லாம் அரசியலுக்கே வருகிறாங்க. நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஆர்கே நகர் எடுக்கிறது இல்லை, விஷால் அவர்கள் போட்டிடுறாருன்னு சொல்லி அவர் நாமினேஷன் தாக்கல் பண்ணார். தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாம் சார், தாக்கல் செஞ்சிருந்தாரு. அது ஒரு ஃபன்னாக போச்சு. அது ஃபன்னாக போய் முடிஞ்சு போச்சு. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி நடிகர்களுக்கு மக்கள் வந்து மக்கள்கிட்ட இருக்க பலவீனத்தை சரியாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம நடிகர்ப்பா, நம்மகிட்ட நாட்டை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து மக்கள்கிட்ட, அதாவது மக்களை பற்றி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது பொய் நம்ம மறுக்கவும் முடியாது. மக்கள்கிட்ட அந்த வீக்னஸ் இருக்குது. நீங்கள் 100% மக்களோட ஆதரவு பெற தேவையில்லைங்க. வெற்றி வித்தியாசங்கிறது 30-40% தான். 40% மக்களோட ஆதரவு பெற்றிருந்தால் போதும், நீங்கள் வந்து ஆட்சி இதை கைப்பற்றலாம். நீங்கள் 100% மக்களுமே உங்களை வந்து உங்களை பின்னோக்கி வரன்ற தேவையில்லை. ஆனால் மெஜாரிட்டி மக்கள் இன்றைக்கி நடிகர் பணம் திரள்ற போக்கு இருக்க தான் செய்யுது. அது இல்லாமல் போச்சுன்னா ஏன் டிஎம்கே ஏடிஎம்கேலாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய வாக்கு வங்கி ஒரு பெரிய டென்ட் ஏற்படுத்துகிறார் விஜய். ஏன் சொல்கிறோம் அது? ஏன் இன்றைக்கி அதிமுக வெளிப்படையாக சட்டமன்றத்தில் வந்து தாவக்கை எம்எல்ஏ மாதிரி ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார்? பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அவர் வெளிப்படையாக ஒரு பலூன் பறக்குது, ஒரு கொடி பறக்குதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து தாவக்கை நம்ம கூட வரப்போதுங்க, அப்படியே கொடி பறக்க தெரியுதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு இந்த மாதிரிலாம் ஏன் எக்ஸாரேட் அடைகிறாங்க அவங்களாம்? ஏன்னா அந்தளவுக்கு விஜய் எதுக்கு தெரியுங்கன்னா, விஜய்கிட்ட இருக்குல்ல, விஜய் வச்சு மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பலவீனம், அந்த பலவீனத்தை தாங்களும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் விஷயம். அது உண்மையிலே வந்து இங்கே திரைத்துறையில் இருக்க அந்த நடிகர்கள் மீது மக்களுக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ்ன்னு சொல்லலாம். நடிகர் தன்னோட உணர்வை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் அது அவ்வளவும் வெறும் நாடகம் அப்படின்னு அந்த அளவில் அதை அளக்காமல் அது ரியல்னு நம்பி அவருக்காக வந்து அப்படியே திரண்ட போய் நிற்கிற போக்கு இருக்குது பார்த்தீங்களா? அவர்கிட்ட நாட்டையே ஒப்படைக்கின்ற போக்கு. ஆனால் நல்லா பாருங்கள், இப்போ அவருக்கு வந்து திரள்ற அவ்வளோ கூட்டங்களுமே வாக்காக மாறிடுமானா அதில் ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. அவர் திரள்ற அவ்வளோ கூட்டத்தில் ஒஸ்ட் கேஸில் ஒரு 30% அவருக்கு வாக்காக திரும்பினா கூட அதுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். மற்ற திரளாத கூட்டங்கள் வெளியில் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு மாற்றம் வேணும், விஜய் ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, அவங்களும் வாக்களிக்க தான் செய்வோம். ஸோ வந்து எப்படியும் பார்த்தா ஒரு 40% வாக்கு அவருக்குன்னு ஒரு 40% வாக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு அன்டெஸ்டட் வாக்காக இருக்குது. 100% இல்லை, நான் 60-40 தான் பிரித்து வச்சுருக்கேன். நான் அவ்வளோதான் வாக்களிக்கிற ஸ்ட்ரென்த் வந்து 50. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது, 18 வயசை பூர்த்தி செய்யாத வாக்காளர் அவருக்கு அதிகமாக இருக்காங்க. ஜென்சி கூட்டம் வந்து அவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க யாருமே 18 பூர்த்தி செய்யலை. இப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாக்காக திரும்பாது. அப்படிங்கிறனால அந்த 18+லேருந்து நான் எடுத்து சொல்கிறேன்.
18+ எடுத்து பேசினா வந்து உண்மையிலே வந்து அவருக்கு வந்து ஒரு 40% வாக்கு வங்கி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து என்னென்னா இப்படி ஒரு பலவீனமான ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அந்த பலவீனத்தை இந்த மாதிரி நடிகர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ கூட அந்த இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா அவர் மீது மக்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிறத நம்ம ஃபீல்டில் போய் பார்த்துருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லா மக்களுக்கும் அது இல்லை, மெஜாரிட்டி மக்களுக்கு அது இருக்குது, அந்த விஷயம் இருக்குது. மைனாரிட்டி மக்கள், அதாவது எப்படின்னா ஒரு 40+ 50+ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் விமர்சனமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க பல அரசியல் தலைவர்களை பார்த்துருக்காங்க. அவங்க வந்து விஜய் மதிப்பிடுறாங்க. இது என்ன சரியான போக்கு இல்லையே, இது இப்படி ஒரு தலைவர் இருக்கக்கூடாது, அவர் ஏன் வந்து மக்கள் முன்னாடி தோன்றவே மாட்டேங்கிறாரு, ஏன் வந்து பிரஸ் முன்னாடி தோன்றவே மாட்டேங்கிறாரு, இப்படி வந்து ஒரு கரூரில் இவ்வளோ பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு, பொறுப்பற்ற முறையில் நடந்துக்கிறாரு, இதெல்லாம் வந்து மக்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் என்ன 40+ 50+ தான் பேசுகிறாங்க தவிர பிலோ 40 அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மீது மிகப்பெரிய சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஸோ வந்து நான் இதை வச்சு என்ன சொல்கிறேன்னா, விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் விஜய்க்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் மக்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அது வந்து ஒரு கூட்டணி கணக்குன்னு எதிர்க்கட்சிகள், திமுக மாதிரியான எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சனிக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே விஜயும் வந்து அதிமுக மேலே பெரிய விமர்சனங்கள் வைக்காமல் ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுறாரு. அவரும் வந்து கூட்டணி விரும்புகிறாரா? அது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது இந்த என்டி அலையன்ஸ், அதாவது ஏப்ரல் மாதம் வந்து இந்த என்டி அலையன்ஸ் உருவாச்சு. பாஜக அதிமுக கூட்டணி வந்து அமித்ஷா வந்து வேகமாக வந்து கிண்டி ஐடிசி ஹோட்டலில் உருவாக்கிட்டு போனார் நம்ம பார்த்தோம். இந்த அலையன்ஸ் உருவாகிறதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் போயிட்டு இருந்த அரசியல் கணக்கு என்ன அப்படின்னா, திமுக அன்னைக்கு நிகராக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தாவேகா கூட்டணிங்கிறது அது போயிட்டு தான் இருந்துச்சு. பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. யாருக்கு எத்தனை சீட்ஸு, பிறகு வந்து ஆட்சி வந்தால் யாருக்கு என்ன பெனிஃபிட்ஸு, என்னென்ன பெனிஃபிஷரி கிடைக்க போகுது இங்கிறதாங்க அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியான டிஸ்கஷன் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு மலரக்கூடாது, அது வந்து உருவாயிடக்கூடாது, டிக்ளேர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து டக்குன்னு இந்த பாஜக உள்ள வந்து அதை கட் பண்ணிவிட்டு பாஜக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டிஏன்னு சொல்லி அதை அறிவிச்சிட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கு வந்து அந்த அலைன்ஸுக்கு டிவிக்கு வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பல இடங்களில் வெளிப்படையாக வெல்கம் பண்ணுறாங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, எங்கள் கொள்கை எதிரி நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லி சொன்னாலும் இவங்க வந்து அந்த வெல்கம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற அந்த பழக்கத்தை அதை அசிங்கப்படுறாங்க. அவங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை இருந்தாலும் வெக்கம் விட்டு தான் அவங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு பொருட்டாக கருதாமல் கூப்பிட்றாங்க. ஆனால் பாஜக அதிமுகவோட இல்லாமல் போனால் கட்டாயம் இவ்வளோ தாவேக்கா வந்து அதிமுகவோட போயிருந்திருக்கும். அது மாற்றுக்கிறது இல்லை. அவங்க பாஜக உள்ளே இருக்கிறனால தான் இவங்க வந்து வெளியே தங்கி நிற்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதனால தான் வந்து அவர் வந்து வெளிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திமுக அட்டாக் பண்ணுற மாதிரி அதிமுக அட்டாக் பண்ணல. இவரோட மெயின் நோக்கம் ஊழல்னு சொல்கிறாருங்க. ஊழல் எப்படிங்க வந்து அதிமுக வந்து அதில் வந்து விதிவிலக்கு அளிக்கும்? அந்த கட்சியினுடைய முன்னாள் ஜெனரல் செக்ரட்டரி, முன்னாள் எக்ஸ்-சிஎம், ஊழல் வழக்கில் சிறைப்படுத்தப்பட்ட நபர் தானே அவங்க, ஜெயலலிதா அவர்கள். யார் அவங்க? இப்போ இப்படி தான் இருக்குது ஹிஸ்ட்ரி, வந்து இப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும் செலக்டிவாக வந்து அதிமுக ஏன் ஒத்துக்காருன்னா அதிமுகவோட கூட்டணி போக தயாராக இருக்காரு. அதிமுகவோட கூட்டணி வச்சு திமுக வீழ்த்துறதுங்கிறது அவரோட விருப்பமாக இருக்குது. அதை மாற்றுக்கிறது நல்ல. ஆனால் இப்போ பாஜக வந்ததுனால அவர் யோசிச்சுட்டு இருக்காரே தவிர, பாஜக சப்போஸ் வராமல் இருந்தால் இவ்வளோ அந்த கூட்டணி உருவாயிருக்கும். அப்படி உருவாயிருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்களே, இவங்களுக்கு கூட அது வந்து ஒரு மாற்றம் இருக்கும். யாருக்கு இடதுசாரிகளுக்கும் விசிகா இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் கூட அது கூட ஒரு மாற்றம் இருந்திருக்கும். ஏன்னா பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கூட்டணியோட போகிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து சீட்ஸ் குறையுது, விஷயங்கள் அதிருப்தி இருக்குது. ஏன்னா இன்று காலமாக போயிட்டு இருக்கும்போது அது நிச்சயமாக அந்த அதிருப்திங்கிறது உருவாக தான் செய்யும். அது பல இடங்களில் வெளியும் படுத்தியிருக்காங்க. சிபிஎம் வெளிப்படுத்தியிருக்காங்க, விசிகா வெளிப்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. சப்போஸ் அது அப்படி ஒரு அலைன்ஸ் உருவாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் அந்த அணிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே பாஜக வந்துட்டதுனால இவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் மறைஞ்சு போச்சு. அதனால் இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த பேட்டர்ன். சரிங்க சார். இப்போ வந்து சில நுணுக்கமான கேள்விகளும் தாவேகா நோக்கி வைக்கப்படுது. அதாவது என்னென்னா, விஜய் வந்து பெரியார கொள்கை தலைவராக ஏற்றிருக்காரு. ஆனால் வந்து அவரோட கொள்கை தலைவர்கள்லையும் சில காரணங்கள் இருக்குதுன்னு நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து சில விமர்சனங்கள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி கவினோட கொலை வழக்கில் வந்து எந்த பதிலுமே இது வரைக்கும் சொல்லாமல் இருக்காரு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர்கிட்ட வந்து கொள்கை தெளிவில் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு 5 தலைவர்கள் வச்சுருப்பாங்க. இவங்க தான் என்னோடய கொள்கை வழிகாட்டின்னு சொல்லுவார். அந்த 5 பேருக்கான கொள்கை என்னங்கிறது இவராலே வந்து கிளியராக பேப்பர் எடுத்துகிட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவார்ன்றது எனக்கு தெரியல. டோட்டலாக அவரோட அரசியலே கம்ப்ளீட்டாக ஃபேப்ரிகேட்டாக தாங்க இருக்குது. அது ஒரு இயல்பாக ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு தேவையின் கருதி தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த தேவையின் கருதி ஒரு இயல்போட இந்த மக்களுடைய பிரச்சனையை பிரதிபலிக்கிற மாதிரி அப்படி கிரவுண்ட்லேருந்து உருவான ஒரு பார்ட்டி மாதிரி அது தெரியல. டக்குன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அது குதிச்சு அப்படியே களம் ஓடிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு எங்கேருந்து எகிரி குதிக்கிற மாதிரி வந்து குதிக்கிறது. கேட்டால் நான் தாவேக்கா, நான் தான் தலைவர், இவங்க தான் என்னோட தலைவர்கள் அப்படின்ற மாதிரி புதுசாக அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எதுவுமே வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது. கொள்கை தலைவர்னு சொல்கிறார் இல்லைங்க. இப்போ வந்து அவர் கொள்கை தலைவராக சொல்லக்கூடிய காமராஜருடைய நினைவு நாள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாவேக்கா நிகழ்ச்சி என்ன செஞ்சாங்க? இப்போ எதுவுமே செய்யலை. காமராஜருடைய நினைவு நாளில் அவரோட சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்தியிருக்கலாம்.
அது குறைந்தபட்சம் வந்து அவருடைய அலுவலகத்தை அவங்களோட ஃபோட்டோலாம் வச்சிருக்காரு, சில இதெல்லாம் வச்சு சிலையெல்லாம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு அஞ்சலி செலுத்தி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கலாம். அந்த ஃபோட்டோலாம் வெளியாகலை. ஆயுத பூஜை ஃபோட்டோலாம் வெளியாச்சு. ஆயுத பூஜை பஸ்ஸுக்கு அந்த ஹிட் அண்ட் ரன் சொல்லி அந்த பஸ்ஸை பறிமுதல் செய்ய சொன்னாங்க. அந்த பஸ்ஸுக்கு வந்து ஒரு ஆயுத பூஜை வச்சு செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்படி தான் இருக்காங்க. கொள்கை தெளிவற்ற கட்சிங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. அவங்களுக்கு கொள்கை தெளிவுகளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக, ஒரு வாக்கு வங்கிக்காக தான் வந்து ஒவ்வொருத்தரையும் அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் பிக் பண்ணி வச்சிருக்காரே தவிர, அதை பற்றின ஒவ்வொரு தலைவரை பற்றி ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் விலாவரையை பேசுங்க அவர்கிட்ட சொன்னால் கூட அவருக்கு நிச்சயமாக பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் பார்க்குறேன். அதே தான் இந்த கவின் விவகாரத்துலேயும் வந்து அவர் பேசாமல் இருக்கிறதுக்கு அவர் வந்து மற்ற கட்சிகளுக்கு மாற்றா நான் வரேன்னு சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளை கையாண்ட அணுகுமுறை தான் அவரும் இதில் கையாண்டுருக்காருன்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜய் வந்து ஒருபோது மாற்று கிடையாது. அவர் மாற்று இல்லை. அவர் வந்து திமுக மட்டுமே செலக்ட் பண்ணி விமர்சனம் பண்ணக்கூடிய நபர் எப்படிங்க வந்து இது மாற்றுன்னு சொல்ல முடியும்? மாற்றுனா விஜயகாந்தை நீங்கள் சொல்லலாம். விஜயகாந்த் 2006 விஜயகாந்த் வரும்பொழுது அவர் வந்து திமுக 2 பேருக்கும் நான் மாற்றாக வந்தார். யார்? இங்கே அவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் லீடராக, மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் லீடராக இருந்த ஜெயலலிதா, கலைஞர் போன்றவங்களாம் இருந்த காலகட்டத்திலே அவங்களுக்கு எதிராக தோன்றிய தலைவர் அவர். 2 பேருமே வந்து ஒரே புள்ளியில் வச்சு எதிர்த்தார் அவர். இவர் வரும்போதே அப்படி வரலன்னு சொல்கிறேன் நான். விஜய் இப்போ தான் வராரு. வரும்போதே திமுக 2 பேருக்கான வச்சுக்க, அதிமுக ஓரமாவீங்க, திமுக அட்டாக் பண்ணு, இது செலக்ட் பண்ணி எப்படி அரசியல் செய்ய முடியும்? இப்படி இதை தான் திருமாவளவன் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இது திமுக எதிர்ப்பு அரசியல் செய்யல, திமுக வெறுப்பு அரசியல் செய்கிறான்னு சொல்கிறார். அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு அரகண்டாக போயிட்டுருக்கு அவரோட பாலிடிக்ஸ். ஒரு கிளாரிட்டி இல்லாமல் விமர்சனம் பண்ணுங்க, அது டீசெண்டாக ஒரு ஃப்ரேமுக்குள்ளே இருக்கணும். அது எல்லாமே அது ஒரு மாதிரி ஒரு கட்டற்ற தன்மையில் அது போயிட்டு இருக்குது. ஸோ வந்து அப்படி அவரோட அரசியல் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இவர் ஒருபோதும் மாற்று கிடையாது. இவர்கிட்ட நீங்கள் மாற்று எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் சீக்கிரமே ஒரு அரசியல்வாதிகளுக்கான அந்த பண்பை இவர் வந்து இவர் அடைஞ்சாரா அல்லது சுற்றி இருக்கிறவங்களாம் அடைய வைக்கப்பட்டாரான்றது தெரியல. என்னென்னா, கேஸ்ட் சார்ந்த விஷயத்தில் நம்ம பேசக்கூடாது. ஷெட்யூல் காஸ்ட் சம்மந்தமான ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த இஷ்யூஸில் வந்து நம்ம சைலண்டாக இருக்கிறது பெட்டரு. நாங்கள் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அப்படி தான் இருப்பாங்க, நம்மளும் அந்த போக்கை கடைப்பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த போக்கை அவர் கடைப்பிடிச்சாரான்றது தெரியல. ஸோ வந்து ஏடிஎம்கே அந்த கவின் விஷயத்தில் என்ன பண்ணாங்க நம்ம பார்த்தோம், ரியாக்ட்லாம் இல்லை. டிஎம்கே ரொம்ப லேட்டாக ரியாக்ட் பண்ணாங்க, ஆனால் வெவ்வேறு மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணாங்க பார்த்தோம். அதில் அந்த சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வாக்கு வங்கி சம்மந்தப்பட்ட விஷயமானதுனால அவங்க அதெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இவரும், அவர் டோட்டலாகவே ரியாக்ட் பண்ணல. யார் மூலம் ஒரு 2ஆம் கட்ட கேட்டரஸாக தான் அமைச்சிருக்கலாம் ஃபீல்டுக்கு, எதையும் அனுப்பல, எதுவுமே பண்ணாமல் போயிட்டார். மாற்றெல்லாம் கிடையாதுங்க விஜய், ஒருபோது மாற்றம் கிடையாது. அவர் 10/11 தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே சார், இப்போது இதுக்கப்புறம் விஜயோட மூவ் எப்படி இருக்கும்? கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அவர் வந்து தனியாகவே போட்டு? இல்லை, அது ரொம்ப டவுட்டாக தாங்க இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை வச்சு இங்கே வேகமாக ஒரு அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் எங்கள் கூட்டணிக்கு வருவார், சட்டமன்றத்தில் அவர் பேரில் எடுத்து பேசுகிறாங்க. அவருக்காக வந்து ஒரு தாவேக ஸ்போக் பர்சன் மாதிரி வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார். ரொம்ப அவரோட தரத்தை குறைச்சிக்கிட்டு அவரே ரொம்ப மோசமான அரசியலாம் செஞ்சுட்டு இருக்காரு. இவ்வளோ அரசியல் போயிட்டு இருக்குது வெளியில், ஆனால் அவர்கிட்ட எந்த ரியாக்ஷன் இல்லை, எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்க்குறாரு. அவர் எந்த ரியாக்ஷன் பண்ண மாட்டேங்கிறார். எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்து இந்த அலைன்ஸில் வராரு என்னன்றது இப்போ சொல்ல முடியாதுங்க. டைம் இருக்குங்க, இன்னும் 6 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. 6 மாதத்தில் கடைசியாக நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவங்க திடீர்னு எதாவது முடிவு எடுக்கலாம். அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா விஜயோட அரசியல் பார்த்தீங்கன்னா, மற்ற தலைவர் மாதிரி ப்ரெஸ்ஸை சந்திக்கிற தலைவராக இருந்தால் கூட பரவாயில்ல. ப்ரெஸ்ஸை சந்திச்சாங்கன்னு வச்சுங்களேன், சில கேள்வி அவாய்ட் பண்ணிவிட்டு சில கேள்விக்கு சம்மந்தம் இல்லாத வேறு மாதிரி பதில் சொல்லுவாங்க. அதன் மூலமாவது நம்ம எதாவது புரிஞ்சிக்கலாம். இதன் மூலமாக இவங்க அப்படி போகிறாங்கடா, அப்படி புரிஞ்சிக்கலாம். ஆனால் இவர்கிட்ட தான் வாயிலேருந்து எதுவுமே வராது. இப்போ வாயிலேருந்து எதுவுமே வராது. ஏதாவது ட்விட்டரில் பதிவு போட்டால் தான் மட்டும் தான் உண்டு. அதுவும் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் அவர்லாம் பதிவுலாம் போட மாட்டார். அதான் லேட் ஆகும். நமக்கு 6 மாதம் இருக்குல்ல, அதனால் 6 மாதம் பொறுத்து தான் அதெல்லாம் முடிவு எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கூட்டணிக்கு நான் இன்கேஸ் நாட்கள் இறுதி கட்டத்தில் அது எப்படி இருக்குன்னா, களம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழக அரசியல் களம் ஸ்டாலின் மீண்டும் வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கூர்மையான ஒரு கேள்வியில் வந்து ஒரே ஒரு கேள்வியில் தான் இந்த தமிழக அரசியலோட பார்வை இல்லாமல் ஒருங்கிணைந்து நிற்கும். ரொம்ப இந்த அரசியல் பாதிக்கப்பட்டோம்ப்பா, இந்த தலைவர் வேண்டுமாப்பா, மீண்டும் இவரோட ஆட்சி நமக்கு வேணுமாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கணியணும். அப்படி கணியும் போது அந்த ஆட்சி வேண்டான்னு சொல்லி மக்கள் மெஜாரிட்டி மக்கள் இந்த ஆட்சி வேண்டான்னு நினைக்கும் போது அப்போ அந்த கூட்டணிக்கு இவர் போய் வலு சேர்க்கிற மாதிரி போய் சேர்த்து அந்த ஆட்சி மட்டத்தை நிகழ்த்துவார். அது அப்படி தான். ஆனால் இப்போதைக்கு வந்து ஸ்டாலின் வேண்டுமா வேணாம்ன்ற கேட்ட கேள்விக்கு மக்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான முடிவு தெரியல. சில அசோசியேஷன்ஸ் இருக்கும், ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஆன்டி கமெண்ட்ஸ் வந்து ஸ்டாலின் அரசை தூக்கி எறிவதற்கான அந்தளவுக்கான ஆன்டி கமெண்ட்ஸ் மாதிரி தெரியல. ஜஸ்ட் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு நான் பார்க்குறேன். இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க விஜயகாந்த் அவர் வந்து முதல் தேர்தலில் தனியாக தான் போட்டிட்டாருன்னு. ஒருவேளை விஜய் வந்து இப்போ எங்கேயுமே போகாமல் தனியாகவே போட்டிட்டாருன்னா அது தமிழக அரசியலோட இந்த ரிசல்ட்டை வந்து எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கும்? அவர் வந்து தனித்து களம் காணுவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டிஎம்கே ஒரு எட்ஜ் இருக்குது. மேபி டிஎம்கேக்கு அந்த தனிப்பட்ட டிஎம்கேக்கு 118ங்கிறது கிடைக்காது. அதாவது ஆட்சி பிடிவதற்கான மெஜாரிட்டி இப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 134 இருக்காங்க. டோட்டல் அலைன்ஸ்லாம் சேர்த்துனா 154 இருக்காங்க. 2021 எலெக்ஷன் சொல்கிறேன், எலெக்ஷன் ரிசல்ட்டை சொல்கிறேன், சரிங்களா? இப்போ 2026 பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட டிஎம்கேக்கு கூட அந்த 134 இல்லை 120+ கிடைக்கிறது டவுட் தான். ஏன்னா விஜய் வந்து எல்லா கட்சிக்கும் ஸ்பாய்லராக இருக்கார். அவர் வந்து பர்டிகுலராக டிஎம்கேக்கு மட்டும் ஏடிஎம்கே மட்டும் அப்படின்னு பார்க்க எல்லா கட்சிக்கும் ஸ்பாய்லராக இருக்கார். இப்போ எல்லா கட்சிகளும் ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெற்றி வித்தியாசங்கிறது ஜஸ்ட் 3.5% தான்.
ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் வித்தியாசம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் வாக்கு வங்கியுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 3.5% தான். ஆனால் விஜய்க்கு இப்போ வந்து 10% வாக்கு வங்கி இருக்குங்கிறாங்க. 10% வாக்கு வங்கினா கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்காளருங்க. 70 லட்சம் ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போலிங்கில் வந்து 10% கிட்டத்தட்ட 70 லட்சம் கணக்கு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இப்போ விஜய்க்கு வந்து 10% ப்ளஸ் தான் இருக்குங்கிறாங்க. 10% கம்மியாக இல்லை, 10% ப்ளஸ் தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கட்டாயமாக அவர் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார். அவர் எங்கே போகிறாரோ அது வந்து வெற்றி தோல்வி உறுதி செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு போகும். சப்போஸ் அவர் தனித்து களம் காணும்போது டிஎம்கே அலையன்ஸ் வெற்றி பெறும். ஆனால் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஒரு தனி கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்குமாங்கிற டவுட் இருக்குது. டிஎம்கே மட்டும் பெரும்பான்மை கிடைக்குமாங்கிறதுல அதில் ஒரு பெரிய டவுட் இருக்குது நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது விஜய் தனியாக நிற்கிறது டிஎம்கேக்கு தானே பெரிய அட்வான்டேஜ். அது அட்வான்டேஜ் தான். அந்த அட்வான்டேஜை அவங்க ரசிக்கிறாங்க. அது அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னா டிஎம்கே ஒரு பதட்டம் என்ன வருதுன்னா, விஜய் ஒரு வேளை என்டிஏ அலையன்ஸுக்கு போயிட்டாருன்னா அது வந்து இந்த அலையன்ஸுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது. ஆனால் இதே மாதிரி தொடர்ந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கும்போது விஜய் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நெருக்கடிகள் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போ நெருக்கடி யாருமே கொடுக்கலையே. ஸ்டேட் கவர்மெண்ட் நெருக்கடி கொடுத்துருந்துச்சுன்னா இவனா விஜய் வந்து சிறையில் இருந்திருப்பார். இந்த விஷயத்தில் விஜய் மீது விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கலனாலும் கட்சி நிர்வாகிகளை கைது செய்கிறது, இந்த விவகாரத்தில் சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் போஸ்ட் போட்டாலே அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாங்க. ஒரு கவர்மெண்ட் சட்ட ஒழுங்கை கை வச்சிருக்க கவர்மெண்ட் அது கூட செய்யாமல் போனால் அந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பேருங்க. இவங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் விஜய் கைது செஞ்சிருக்கணும். ஏன்னா அதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குது. ஒரு பொறுப்பட்ட தலைவர் அவர் கைது செஞ்சிருந்து சிறைப்படுத்திருந்து 2 நாள் 3 நாள் வெளில வந்துடாருன்னு வைங்களேன், ஜாமீனில் வெளில வந்துடாருன்னு அது வேறு விஷயம். ஆனால் சிறைப்படுத்தி காமிச்சிருக்கணும். இப்படி வந்து ஒரு பொறுப்பற்ற முறையில் வந்து ஒரு பப்ளிக் ஆர்கனைசேஷன் மீட்டிங் நீ செஞ்சினா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கணும். பெயில் கம்ப்ளீட்டாக சிறைப்படுத்த முடியாது, 1 நாளோ 2 நாளோ. ஜஸ்ட் நீங்கள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வச்சுட்டு ஜெயிலுக்குள்ளே நீங்கள் தள்ளுறது அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினாவே போதுங்க. அது அப்போ தான் அவங்கள்ட்ட ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும். இப்படி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த பொறுப்பு உணர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை கூட செய்யவில்லை ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னா அவர் மேலே கை வச்சா அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கூடிடுமோ, அல்லது வந்து தங்களுக்கு எதிராக அது மாறிடுமோ, அந்த நாட்டில் வேறு ஏதாவது பிரச்சனை உருவாயிடுமோ, இந்த மாதிரி சில பல கணக்கெல்லாம் போட்டாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இனிமேல் இந்த திமுக எதிர்க்கணும், நான் வந்து பாஜக அதிமுக அலைன்ஸுக்கு போயிடுறேன் அப்படின்ற அந்த முடிவு அவர் எடுத்துக்கூடாதோ அப்படிங்கிறதுக்கெல்லாம் பல கணக்கில் போட்டு தான் வந்து அதை எடுக்காமல் இருந்தார். அது ஒரு பெரிய தப்புன்றது இப்போ உணர்ந்துப்பான்னு நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் அவர்கள் அந்த கூட்டணிக்கு போகிறது எது, பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகிறது, என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதோ இல்லை போகாமல் தனித்து நிற்கிறதோ அந்த முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல விஜய் கிட்ட கூட கிடையாது. அது அவங்க கொடுக்குற நெருக்கடி அவர் எப்படினாலும் அவர் மேனிபுலேட் பண்ணலாங்க. சுப்பீரியர் பவர் அவங்க இருக்காங்க. இவர்கிட்ட பொலிட்டிக்கல் தெளிவு கிடையாது. நிறைய பணம் இருக்குது அவர்கிட்ட. இவர் வந்து எப்படி வந்து ஒரு பிஜேபி கம்ப்ளீட்டாக முறைச்சிட்டு இருக்க முடியுமான்றது நமக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த வழக்கு சிபிஐ வசம் வர போயிருக்கு. ஸோ வந்து நாளைக்கு அது எப்படி வேணால் வந்து மேனிபுலேட் செய்யப்படலாம். இவர்கிட்ட ஒரு உறுதி இல்லைங்க. இவர் பாஜக எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டேங்கிறாரு. எப்படி வந்து ஒரு பக்கம் வந்து அதிமுக சாஃப்ட் காரன் பார்க்குறோம், அந்த மாதிரி பாஜக மேலேயும் விமர்சனங்கள் வச்சிருக்காரு இவர். இப்போ மாநில முதல்வர்கள், பிறகு மத்திய அமைச்சர்கள், பிரதமர் உட்பட யாருனாலுமே 30 நாட்கள் சிறைப்படுத்தப்பட்டிருந்தா, ஒரு சீரியஸான வழக்கில் 30 நாட்கள் சிறைப்படுத்தப்பட்டு அந்த 30 நாட்களை கிராஸ் பண்ணால் அவங்களோட பதவி பறிக்கப்படும் ஒரு தீர்மானத்தை போன கூட்டத்தில் கொண்டு வந்தார். அதை கண்டிச்சிருக்காரு விஜய் அவர்கள். கண்டிச்சிருக்காரா? சரி, ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இங்கே வந்து ஒரு பேரல் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கார். அவர் சூப்பர் சிஎமாக செயல்பட்டு இருக்கார். நம்ம பார்த்துருவோம் எவ்வளோ மசோதாக்களை வந்து அவர் கையெழுத்து போடாமல் வந்து அது மேலே உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். அந்த கோப்புகள் எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தார். உச்சநீதிமன்றமே கண்டிச்சு அந்த மசோதா அந்த பொறுப்பு அவங்க கையில் எடுத்து அவங்க சைன் போட்டாங்க. கண்டிச்சார் ஆர்.என். ரவியை. கண்டிச்சு ஒரு கவர்னர் மாளிகை நோக்கி ஒரு பேரணி, ஒரு சின்ன போராட்டம், ஒரு கண்டன அறிக்கை, எது நடக்கலையே. இது லாக்அப் இடத்துல அஜித் மரணத்துக்கு ஒரு பெரிய போராட்டம், அனுமதி ஒரு போராட்டம் பண்ணுறாரு. ஏன் இந்த ஆளுநர் விஷயத்தில் ஏன் போராட்டம் பண்ணல? ஏன் யூனியன் கவர்மெண்ட் எடுத்து போராட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லையா? கிரவுண்டே இல்லையா உங்களுக்கு? அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குங்க. இங்கே ஃபினான்ஸ் ரீதியாக நிதி கட் பண்ணிட்டு அவ்வளோ பாலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. செகண்ட் பேஸ் மெட்ரோ ப்ராஜெக்டில் பணம் வரவே இல்லை. கல்விக்கான ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுக்குள்ளே வர வேண்டிய பணம் வரவே இல்லை. சமூக சிக்ஷா நிதி அபியான் திட்டத்தில் நீங்கள் இணையில்லைன்னு சொல்லிட்டு கல்விக்கான பணத்தை கட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு அகாடமிக் இயரை சேர்த்துனா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5000 கோடி கிட்ட வருது. கல்விக்கான ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல. கேட்டால் மும்மொழி கொள்கை எதுக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிக்க வேண்டியதானே அவர் வந்து. இதில் எங்கே போச்சுங்க? திமுக வந்து எடுத்து அடிக்கிறீங்க, ஊழல் அரசியல் செய்கிறாங்க, வாரசியல் அரசியல் செய்கிறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஏன் வந்து பாஜக ஏன் வந்து அதிமுக ஒதுக்கி வச்சு மாதிரி பாஜக ஒதுக்கி வச்சுருக்கீங்க? ஸோ வந்து அவர்கிட்ட வந்து இந்த அரசியலில் அவர் செலக்ட் பண்ணி தாங்க பண்ணுறாரு. அவர் டிஎம்கேன்னு சொல்லி பர்டிகுலராக செலக்ட் பண்ணி தான் அந்த அரசியல் செய்கிறாருங்க. மற்றபடி அதில் மாற்றலாம் அவர் எதுவும் கிடையாதுங்க. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து இப்படி ஒரு அரசியலுங்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். விஜயோட அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.